செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் 6வது கோட்ட மாநாட்டில் கோட்ட அதிகாரிகளுக்கு பணியிடம் மாற்ற ஆணை வழங்குவதற்கான அதிகாரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் 6வது கோட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு கோட்ட தலைவர் லோகநாதன் தலைமை வகித்தார். உதவி கோட்ட செயலாளர் திருமால், மேற்கு மண்டல செயலாளர் தர்மலிங்கம், மாநில துணைத் தலைவர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை மண்டல செயலாளர் சுப்பிரமணி, மாநில உதவி பொருளாளர் விஷ்ணு விஜயன், காஞ்சிபுரம் கோட்ட செயலாளர் கோபால், வேலூர் கோட்ட தலைவர் செல்லக்குமார், திருப்பத்தூர் கோட்ட தலைவர் தட்சிணமூர்த்தி, கிளை கோட்ட செயலாளர் திருவண்ணாமலை டேவிட், ஈரோடு நடராஜன், திருவண்ணாமலை ராஜேந்திரன், வேலூர் விநாயகம், தாராபுரம் ராதாகிருஷ்ணன், சேலம் முகேஷண்ணா, மாநில தலைவர் முனிரத்தினம் ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினார்கள். மேலும் இந்த மாநாட்டின் போது கமலேஷ் சந்திரா கமிட்டியின் பரிந்துரையின்படி கிராம அஞ்சல் ஊழியர்களுக்கு 3 கட்ட பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். பணிக்காலத்தை விட 12, 24, 36 ஆண்டுகள் முறையே 2, 4, 6 இன்கிரிமெண்ட் வழங்கிட வேண்டும். பணிக்கொடையாக 5 லட்சம் ரூபாய் கிளியரன்ஸ் வழங்கிட வேண்டும். மருத்துவ காப்பீடு மற்றும் குரூப் இன்சூரன்ஸ் ஆகியவை கமிட்டியின் பரிந்துரையின்படி அமல்படுத்திட வேண்டும். பணியிட மாற்றம் விதிகள் தளரப்பட்டு கோட்ட அதிகாரிகளுக்கு பணியிட மாற்ற ஆலோசனை வழங்குவதற்கான அதிகாரம் வழங்கிட வேண்டும். 8 மணி நேர வேலை நிர்ணயம் செய்து இலக்க அந்தஸ்து வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.